ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிஎஸ்சி நர்சிங் பற்றி ஜஸ்ட் 20,000 எப்படி பண்ணலான்னு சொல்லி உள்ளதுக்காக தான் வீடியோ இது பண்ணியிருக்கேன். சரியா, நமக்கே ஷாக்காக தான் இருக்குது பிஎஸ்சி நர்சிங் 20,000 பண்ண முடியுமான்னு. அது மெயினாக என்னெல்லாம் பண்ணலான்னா பிஎஸ்சி நர்சிங்கும் பேராமெடிக்கல் கோர்சஸும் எதில் பண்ணலான்னா எய்ம்ஸில் தான் 20,000க்கு பிஎஸ்சி நர்சிங்கை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. எய்ம்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெரி லோ ஃபீஸில் நம்ம கோர்சஸ் எல்லாம் படிக்க முடியும். எய்ம்ஸ் பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு அகாடமிக் இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி டுடே என்னெல்லாம் சொல்ல போகிறோன்னா கேம்பஸ் சீட், எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன், நெகட்டிவ் மார்க்கு, ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. எய்ம்ஸில் நம்ம படிக்கிறது பெஸ்ட் எஜுகேஷன் தான் சொல்லலாம். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு டாப் ஹாஸ்பிட்டல். அதனால தான் அங்கே இது பண்ணலான்னு சொல்கிறது. அங்கே படிக்கிறதே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வெரி லோ. நம்ம ரொம்ப கம்மி இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே நம்மளால் படிக்க முடியாது. அது நான் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த ப்ரைஸில் நம்ம வேறு எங்கேயும் படிக்க முடியாது. ரெண்டு வே இருக்குது அது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒன்று 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா ஆஃப்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணலாம். போஸ்ட் பிஎஸ்சி முடித்தவங்களுக்கும் இதில் ஜாயின் பண்ணக்குள்ள உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். நிறைய பேர் அது தெரியாத இருக்காங்க. சரியா, என்னென்ன பிரான்ச்சஸ்னால் இது எய்ம்ஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் ஜோத்பூர், எய்ம்ஸ் பாட்னா, எய்ம்ஸ் ராய்ப்பூர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் பட்டிண்டா, எய்ம்ஸ் பிபிநகர், एम्स बिलासपुर, एम्स गोरखपुर, भुवनेश्वर, एम्स डियोकार, गुवाहाटी, एम्स कल्याणी, एम्स नागपुर. இது மொத்தம் இது சீட்டோட கேட்டகரி. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இது டோட்டல் சீட் அவைலபிலிட்டி 1231 சீட்டு, 1231 சீட் இருக்குது. அது இயர்லி சேஞ்ச் ஆகும். சரியா, அது எலிஜிபிலிட்டி என்னென்னா ஃபீமேலாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பொண்ணாக இருக்கணும். பொண்ணுங்களுக்கு தான் இது இருக்குது. தென் 17 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டு டிசம்பரில் 17 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அந்த 12th நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் 55%. ஜென்ரல் கேட்டகரினா 55%, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 50% எடுக்கணும். நீங்கள் 12th ஒழுங்காக மார்க் எடுக்கலைன்னா கூட இதில் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ஒன்லி 55% தான் கேட்குறாங்க. என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். டூரேஷன் 2 hours. கொஸ்டின் டோட்டலாக 100 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் ஃபிசிக்ஸ் 30 மார்க்ஸு, கெமிஸ்ட்ரி 30 மார்க்ஸு, பயாலஜி 30 மார்க்ஸு, ஜிகே 10 மார்க்ஸு. அதில் ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டினுக்கும் ஒரு ப்ளஸ் மார்க்கு. அதே ராங் கொஸ்டின் இருந்தால் -1/3. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். நம்ம சும்மா அப்படி பிளைண்டாக அப்படி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஏதோ ஒன்று டிக் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா பார்த்து நல்லா இது பண்ணி தான் இது பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கோச் நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது பாஸ் ஆகிறதுக்கு கேட்டகரி குவாலிட்டி ஜென்ரல் 50% மார்க் எடுக்கணும். ஓபிசினா 45% மார்க்கு, எஸ்சி எஸ்டினா 40% மார்க் எடுத்தாலே இதில் இது பண்ணலாம். எக்ஸாம் மேஜர் சிட்டியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 25 ரூபா தான். டியூஷன் ஃபீஸ் 600, ஹாஸ்டல் ஃபீஸு 480, அண்ட் பாட் மணி 960, செக்யூரிட்டி ஃபீஸ் 1000. அது ரீஃபண்டபிள் தான். காஷன் மணி 100. இந்த ஃபீஸுக்கு நம்ம எங்கேயுமே வேறு எங்கேயுமே ஜாயின் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
இதோட ஸ்டெப்ஸ் என்னென்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அது கழிஞ்சிட்டு ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன், அது முடிச்சிட்டோன்னா அட்மிட் கார்டு வரும். அட்மிட் கார்டு வச்சு தான் நம்ம சிபிடி எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும். ரிசல்ட் முடிஞ்சவரும் டைரக்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து சாய்ஸ் பில்லிங் முடிச்சுட்டு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களோட எல்லாமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இதுக்காக என்னெல்லாம் படிக்கணும்னா 11th 12th புக்கு நல்லா தரவாக படிக்கணும். ஜிகே நம்ம ஜென்ரல் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டெய்லி அப்டேட்டு, கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி ஹெல்த் அப்டேட் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கணும். டெய்லி வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டினியூ ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட்டு, யூஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம படித்தோன்னா ரொம்ப சீக்கிரம் இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1st or 2nd வீக் ஆஃப் மார்ச். மேபி இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்கள் எய்ம்ஸோட, அதில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3rd வீக் ஆஃப் மார்ச். ஓகே, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் 2026. ஓகேவா, மறந்துடாதீங்க, லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் 2026. அட்மிட் கார்டு எப்போ வரும்னா மே லாஸ்ட் வீக்கில் வரும். சிபிடி எக்ஸாம் வந்து ஜூன் 2026. இது எல்லாமே வந்து எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். வேறு எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதுக்குள்ளே லிங்க்கு இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது வழியாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வேறு எதுவுமே இது பண்ணாதீங்க. சரியா? ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன டாபிக் வைப்பாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், electromagnetic waves, optics, dual nature of matter, atoms and nuclei, semiconductor, communication system. ஓகேவா, இந்த டாபிக் எல்லாம் வந்து கிளியராக தரவாக படிச்சுக்குங்க. இது கழிச்சிட்டு ஹெமிஸ்ட்ரி வந்து 30 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 30 மார்க்ஸில் வந்து என்னென்ன இது பண்ணுறாங்கன்னா சொல்யூஷன், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனட்டிக்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட், coordinated compounds, B block and F block, isolation and elements, biochemical polymer, biomolecules and polymers, alcohol, carbonyl compounds, organic compounds, chemistry or everyday life, chemistry in everyday life. Then biology, cell structure, cell theory, organelles, prokaryote, eukaryote, ஜெனட்டிக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நார்மல்க்ளச்சர் இதெல்லாமே கேட்பாங்க. திருப்பி வந்து ஜென்ரல் நாலேஜு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கல்ச்சர் எல்லாமே. பயாலஜியில் வந்து திரும்ப வந்து நம்ம வரும் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் ஃபிசியாலஜி, மினரல் நியூட்ரிஷன், பிளான்ட் ரோல் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் ஃபிசியாலஜி, ரீப்ரொடக்டிவ் பயோடெக் அண்ட் எக்காலஜி இதெல்லாம் கேட்பாங்க. பயாலஜியில் இதெல்லாமே இது பண்ணிக்கோங்க. அது அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கல்ச்சர், ஜென்ரல் பாலிசி, சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கள். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. இது இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.